இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதி வந்து எல்லாரையும் பாடாப்படுத்துது இல்லையா? 30 வயசு தாண்டினாலே நம்ம சுகர் வரதுக்கான அறிகுறி இருக்கத்தானே செய்யுது. நார்மலாக சுகர் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணும்போது 120 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இதே இது நீங்கள் ஃபாஸ்டிங்கில் காலையில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 100க்கு உள்ளே இருந்தால் நல்லது. ஏதாவது சாப்பிட்டுட்டு 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 140க்கு உள்ளே இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டு நம்ம ஹெச்பிஎஸ் A1 எடுத்து பார்க்கும்போது 5.7க்கு உள்ளே இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம். 5.7க்கு மேலே போனாலே கொஞ்சம் சுகர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. 6.3க்கு மேலே போகும்போது கண்டிப்பாக அது டயபெட்டிஸ் இப்படி நம்ம சொல்லிட்டு வரோம். அப்போ இந்த சுகருங்கிறது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், வியாதி கிடையாதுங்க, ஒரு சமநிலை தவறுது உடம்புல எப்போவுமே நம்மளுக்கு சுகர் இருக்குது, உப்பு இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, நேச்சுரலாகவே இருந்துட்டு தான் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸு இதை சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்லாமா, இந்த டயட் ஃபாலோ பண்ணலாமா, அந்த டயட் ஃபாலோ பண்ணலாமா, எவ்வளோ குழப்பங்கள் இல்லையா? ஸ்பெஷலாக சொல்ல வந்திருக்க விஷயம் என்ன தெரியுமா? சர்க்கரை நோய் வந்தவங்க குடிக்கக்கூடிய ஒரு பானம், ஒரு ட்ரிங்க், அதை பற்றி சொல்ல வந்திருக்கேன். இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உங்கள் சுகர் அப்படியே நீங்கள் கண்ட்ரோல் ஆகிறத உணர்வீங்க. என்ன தான் மருந்து மாத்திரை எடுத்தாலும் சுகர் கண்ட்ரோல் ஆகிறதில்லை இல்லையா? இதிலே டைப் 1 டைப் 2 நிறைய இருக்குது இல்லையா? எதனாலும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியுங்க. எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இந்த பானம் தயாரிக்க தேவையானது மொத்தமே 3 வீட்டில் உள்ள சிம்பிளான பொருட்கள் தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சோம்பு, பிரியாணி இலை, இலவங்கப்பட்டை. சோம்பு வந்து பார்த்தா உங்களுக்கு ஜீரகமாக இருக்கும் இல்லையா, அதை சோம்புன்னு சொல்லுவோம், பெருஞ்சீரகம்னு கூட சொல்லுவாங்க. பிரியாணி இலைங்கிறது தெரியும் இல்லையா? பிரியாணி பண்ணும்போது அது இந்த மணத்துக்காக போடக்கூடிய இலை, அதுதான். இலவங்கப்பட்டை இருக்கு இல்லையா, சின்னமோன் பட்டை, பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் பிரியாணிக்கு போடுவோம் அந்த மணத்துக்காக, அந்த பட்டை தான் அது. சோம்பு, பிரியாணி இலை, இலவங்கப்பட்டை 3ஐயும் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. இந்த 3 கூட நீங்கள் சேர்க்க வேண்டியது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஃபார்மில் நல்லா காய வச்சு பொடி மாதிரியோ இல்லைனா காஞ்ச இலையாவோ நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கும். அது இருந்தால் கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக உள்ள செம்பருத்தி பூவையே நீங்கள் பறித்து அதை கழுவி அந்த லீஃபு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு மாதிரி இதழ்கள்னு சொல்லுவோம் அந்த பூவில், அதை மட்டும் அதை நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். சோம்பு, பிரியாணி இலை, இலவங்கப்பட்டை, செம்பருத்தி பூ, இந்த 4ஐயும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா கொதிக்கும் போது இந்த 4ஐயும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்காக ஹை ஃப்ளேமில் வேண்டாங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அது அப்படியே கொதிக்கும். 2 கப்பு தண்ணி எப்போ 1 கப்பு தண்ணியாக மாறுதோ அப்போ நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் எடுக்கலாம். இதில் பட்டை மட்டும் சின்ன பீஸ் போட்டால் போதுங்க. ஏன்னா ஓவராக எடுத்தாலும் பிரச்சனை தான், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். நல்லா கொதித்து இறக்கி வச்சதை கொஞ்சம் நேரம் ஆறின அப்புறம் நீங்கள் குடிக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். இது சுகரை பெருமளவு குறைக்கிற பண்பு இருக்கிறதுனால டெய்லி குடிக்கக்கூடாது. ஒரு வாரத்துக்கு 2 தடவை குடித்தா போதும். முதல்ல ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஒரு வாரத்துக்கு 2 தடவை வச்சு 2 வாரத்தில் 4 தடவை குடிச்சு முடிப்பீங்க. அதுக்காக இன்றைக்கி நாளைக்குன்னு குடிச்சிட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா, ஒரு வாரம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குதுன்னா ஞாயிற்றுக்கிழமை குடிச்சிங்கன்னா ஒரு 3 நாளைக்கு அப்புறம் ஒரு வேலைக்கிழமை அப்படி குடிங்க, ஒரு ரெகுலர் இன்டர்வலில். ஞாயிற்றுக்கிழமை குடிச்சிங்கன்னா வேலைக்கிழமை, திங்கக்கிழமை குடிச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை, அப்படி ஒரு ரெகுலர் இன்டர்வலில் குடிச்சிட்டு வாங்க. அதேமாதிரி ஒரு 2 வாரத்துக்கு குடிங்க. சுகரை செக் பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம், இது குடிச்சிட்டு வரும்போது அப்பப்போ சுகரை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சுகர் வந்து நல்லா குறையுது, லோ சுகராக போகுதுன்னா இதை நீங்கள் இமிடியேட்டாக ஸ்டாப் பண்ணிடணும். எந்த பிரச்சனையும் இல்லை, சுகர் ரொம்பலாம் குறையல, அளவாக தான் படிப்படியாக தான் குறையுதுன்னா மேக்ஸிமம் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதை லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணுறதோ தினமும் குடிக்கிறதோ ஜாஸ்தி குடிக்கிறதோ பண்ணக்கூடாது. முக்கியமாக லோ சுகர் உள்ளவங்க இதை குடிக்கக்கூடாது. ரொம்ப ஹை சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் மருந்து மாத்திரையை இதனால் விடக்கூடாது. மருந்து மாத்திரையும் எடுத்துகிட்டு இதை நீங்கள் குடிச்சிக்கலாம். ஆனால் மருந்து மாத்திரை எடுக்க நேரத்தில் இதை குடிக்கக்கூடாது. காலையில் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்கன்னா மினிமம் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து தான் இதை நீங்கள் குடிக்கணும். இதை நீங்கள் வெறுவயத்தில் குடிச்சிங்கன்னா சுகர் இன்னும் ட்ராப் ஆகும். ஏன்னா வெறுவயத்தில் ஏற்கனவே சுகர் ட்ராப்பாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் இதை ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்பப்போ சுகரை செக் பண்ணிகிட்டே வாங்க. சுகர் ரொம்ப ட்ராப் ஆச்சுன்னா இதை ஸ்டாப் பண்ணிடுங்க. இது ஒரு சூப்பரான மெத்தடுங்க. சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதம். இது ஒரு உணவு தான் இல்லையா, இது வந்து மெடிசினோ சப்ளிமெண்ட்டோ எதுவும் கிடையாது. நார்மலாக நம்ம உணவு பிரியாணி பண்ணுறது போடக்கூடிய விஷயங்களை வச்சு தான் இதையும் பண்ணுறோம். ஆனால் ஒரு அளவாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். இது கூடயே டாக்டர் தந்த மெடிசனை எடுத்துக்கலாம், டயட் ஃபாலோ பண்ணலாம், எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணலாம், எல்லாமே சேர்த்து பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்களை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யாருக்கு சுகர் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க இதை சாப்பிட்டு பயன்பெறட்டும். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.